பழங்கள் மாதிரி சுவையானது உலகத்தில் நிறைய இருக்கு. சிலம்பாட்ட கல்வி இருக்கட்டும், நல்ல நல்ல பயிற்சி நீங்க அந்த பழங்களாம் நாம சுவைத்துக்கிட்டோம்னா பின்னால வந்து அந்த மாணவர்கள் நான் கண்டிப்பாக ஏதாவது நீங்க பாராட்டும் போது நான் மரத்தை வச்சு அந்த இளநீ சாப்பிட்ட மாதிரி நீங்க வந்து பெரிய லெவல் ஆகிட்டு நீங்க பட்டம் பெறும் போதோ எனக்கு அந்த பங்கு இருக்கும்போது கண்டிப்பா எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இந்த நேரத்தில் நான் பெரிய பேர் நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா அந்த மாணவர்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து நீங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. இன்றைய ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் சார் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிறந்த தமிழர் தான் மூத்த குடிமகன் ஜனாதிபதி. அதே மாதிரி தமிழராக நீங்களும் கண்டிப்பாக மிகப்பெரிய பதவிக்கு வருவீங்க. இந்த தருணத்தில் விளையாட்டோட நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க. அடுத்ததாக நம்மளுடைய மைந்தருமு சதீஷ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கண்டிப்பாக அவருடைய சேவலாம் வந்து இன்றியமையாது. ஏன்னா வந்து நான் லாஸ்ட் வீக் பேசும்போது ஒரு அம்மா வந்து கொரோனா காலத்தில் வந்து அதோடைய நம்ம மீட்பு குழு பாலச்சந்திர ஐயா வந்து நம்ம கொரோனா காலத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. யாரும் வராதிங்கன்னு சொல்லிட்டு மைக்கை வச்சு பேசிட்டு இருப்பார், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வெளியிலே வர முடியாது கொரோனா காலத்தில். இந்த ஏரியா பக்கம் வராதிங்க அப்படியே போங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்ம அடக்கம் பண்ணுற இடத்துல வந்து மைக்கில் பேசிட்டு இருப்பீங்க. எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அவர் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது டெய்லியும் வந்து இந்த 10-20 உடலை அடக்கம் பண்ணிட்டு அடக்கம் பண்ணுவோம். அப்படியே அந்த கொரோனா காலத்தில் மாஸ்க்லாம் போட்டுட்டு பண்ணிட்டு இருக்கும் போதுமே அவர் கொரோனா வரல. கடைசியாக வந்து படதேரும்புரியில் ஆம்புலன்ஸில் வந்து 2 வயசுக்கு முடிஞ்ச அம்மா வந்து வயசான அம்மா அந்த ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப நாளாக பெட்லேயே இருந்ததுனால 2 பேக்கில் வடக்ஸ் ஃபுல்லாக வந்து புண்ணாயிட்டு புழு நின்றுட்டு அந்த ஆம்புலன்ஸ்காரங்களே உட்கார வைக்க முடியாமல் படதேரும்புரி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. அது வந்து அந்த ஸ்டிப்ஸு குளுக்கோஸ் போட்டுட்டே இருக்கு, அந்த ஸ்டிப்ஸு போட்டுட்டே இருக்கு. அது யாருமே கவனிக்காமல் அந்த அம்மா எப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாப்லேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து அந்த மீட்பு குழு பாலச்சந்திரனுக்கு தகவல் மைந்தருப்படியில் இருக்கு. அப்படி அவர் மூலியமாக தகவல் கொடுத்து அவர் அந்த இடத்துக்கு போகும்போது தான் பார்க்குற அப்படியே புழு வருது. அவர் இருந்தாலையும் அவர் மனசு கேட்கல. அந்த அப்பயுமே கவுஸில் போட்டுட்டு கையில் 2 கவர்லாம் போட்டுட்டு அந்த அம்மாவுக்கு சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆம்புலன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவர் கையால் அந்த புழு அந்த உடம்புலாம் சுத்தம் பண்ணி அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணி அந்த அம்மா கொரோனா காலத்தில் நம்ம சேர்ந்துனாங்க. நம்ம பொழிச்சிட்டாங்க. ஓகே, அந்த காலத்தை பொழிச்சிட்டாங்க. அப்போ 4-5 பேரில் வந்து அந்த அம்மாவுக்கு அட்மிட் பண்ண 2 நாள் அவர் கொரோனா வந்துடுச்சு. அந்த 5 பேரில் வந்து பாலச்சந்திர ஐயா வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களால் பொழைக்க முடியாது, கொரோனா வந்துடுச்சு, காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் வந்து சதீஷ் மற்ற டாக்டர் டீட்டெலாம் போய் சொல்லி அவங்க நல்ல மருத்துவம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாராட்டு தெரிவித்து அந்த மற்றெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க நல்லா மருத்துவ உதவி கொடுத்து அவர் நீ மீட்டு வந்துட்டா. அப்படி ஏன் சொல்கிறேன்னா அவங்க 5 பேரில் 4 பேர் வந்துட்டாங்க. நம்ம பாலச்சந்திர ஐயா ஒருத்தர் மட்டும் தான் பொழைச்சாரு. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்குன்னு சொல்லுவாங்க. அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக தர்மம் செஞ்சுட்டு வராங்க. அதை அந்த சதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் கடலூரில் ஃபஸ்ட்டு வெள்ளம் வரும்போது 2013 தான் எனக்கு வந்து அறிமுகம் ஆச்சு. அப்புறம் கேரளா வெள்ளம் அந்த மாதிரி வெள்ளம் வரும்போது நிவாரண பஸ்ஸில் வச்சுட்டு நேராக அந்த புயல் கடலூர் பகுதிக்கெலாம் போயிட்டு அவங்களாம் போயிட்டு அந்த உணவு சாப்பாடுலாம் பார்த்து லட்சக்கணக்கிற்கான பொருள் துணியெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு உதவி பண்ணிட்டு வரா. அப்படின்னு ரத்ததானம் எத்தனாவது தானம் சதீஷ்? 111 டைம் ரத்த தானம் கொடுத்துட்டு இருக்காரு. மாதம் 2 டைம் பிளேட்லெட் கொடுக்குறாரு. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய சேவை. டெய்லியும் தினந்தோறும் கிட்டத்தட்ட உணவு ஜிஹெச்சில் வந்து கொடுக்குறாரு. அவரும் பார்த்தா நாங்களும் கொடுக்குறோம். எத்தனாவது நாள் வயசு? 1648வது நாள் இன்று தொடர்ந்து ஒரு நாள் மழை வெள்ளம் கொரோனா காலம் கூட இல்லாமல் தொடர்ந்து சாப்பாடு கொடுத்துட்டு வராங்க. அது பெரிய விஷயம். முதியோர் இல்லத்துக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. மலைவாழ் பக்கத்தில் படிக்கிற பசங்களுக்கு உடை கோட்டெல்லாம் கொடுக்குறாங்க. இது கண்டிப்பாக இது ஏன் சொல்கிறேன்னா மைந்தருமு சதீஷ் கண்டிப்பாக ஒரு நாள் தருமபுரி மாவட்டத்தில் இருந்த சதீஷ் வந்து தேசிய விருது கண்டிப்பாக வாங்குவாங்க. கண்டிப்பாக அது பழிக்கும், கண்டிப்பாக செய்வார். ஏன்னா அவர் மனசு கண்டிப்பாக அந்த விருது கண்டிப்பாக வாங்குவார். அதில் வந்து என்னுடைய பங்கு அது சின்னதாக இருந்துச்சு, நானும் அது பெருமைப்படுவேன். கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சதீஷ். கண்டிப்பாக அடுத்து நம்ம பசுமுதாயகம் மாதண்ணா மாநில துணைத் தலைவர் கண்டிப்பாக எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியிலேருந்து எல்லாத்தையுமே டக்குன்னு கூப்பிட்டு நம்மளை வர வச்சுப்பாரு. கோவிச்சம் அண்ணாவாக இருக்கட்டும், எம்எல்ஏ வெங்கடேஷ் அண்ணாவாக இருக்கட்டும், எக்ஸ்எம்பி செந்தில் எம்பியாக இருக்கட்டும், சாதாரணமாக ஃபோன் பண்ணி வர வச்சு பசங்களுக்கு கையில் கொடுப்பாரு. ஆனால் இந்த டைம் வந்து அரசியல்வாதி வேணாங்க ஐயா, நல்ல சேவை பண்ணுற நல்ல எண்ணங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொன்னா. அப்படி அரசியல்வாதியே வேணாம், மாணவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் கொண்ட மனசு வாழ்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டதுனால இந்த நண்பர்கள்லாம் நம்ம கண்டிப்பாக இன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம். அதே மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் பஸ் அனுப்பும்போது ராத்திரி 10 மணி ஆனாலே 11 மணி ஆனாலேயோ மாணவர்களுக்கு வழி அனுப்புறது. மாணவர்கள் வந்து வெற்றி பெற்றாங்கன்னா அந்த வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வந்து எப்படி வாழ்த்து கௌரவிக்கணும்னு சொல்லிட்டு ஐயா வந்து உங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வாழ்த்து பெருமைப்படுத்துறதுக்கு வந்து கண்டிப்பாக மாதண்ணாக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்த்து சொல்லி ஆகணும்.
கண்டிப்பாக மேல் மேலும் உதவி செய்யுங்கன்னா கண்டிப்பாக நாங்களும் துணை நிற்கிறோம். மேல் மேலும் வாழ்த்துக்கள்டா. அடுத்து என்னுடைய ரவிக்குமார் நண்பர்